வெல்கம் கைஸ். வெல்கம் தலைவா. எபிசோடு இன்னைக்கு பாத்தியா? இன்னைக்கு எபிசோடு பார்த்துட்டேன் ப்ரோ. ஓகே, என்ன நடந்துச்சு இன்னைக்கு? என்ன நடந்துச்சுன்னா, அந்த ரோகிணிக்கு வந்து வீடு பார்த்துட்டு இருந்தேன். ரோகிணியோட அம்மாவுக்கும் பையன் கிறிஷுக்கும் வீடு பார்த்துட்டு இருந்தாங்களே, அதை வந்து வீடை பார்த்து பால் காய்ச்சி குடி போயிட்டாங்க இன்னைக்கு. ஓகே ஓகே. குடி போனதுக்கு அப்புறம் வந்து ரோகிணி வந்து நிறைய கண்டிஷன் போடுறாங்க அவங்க அம்மாவுக்கு. இந்த மாதிரி வீட்டில் வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிடணும், கிறிஷை எங்கேயும் வெளில விடக்கூடாது, அவனை பத்திரமா பார்த்துக்கணும், எங்கேயும் அனுப்பக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, அக்கம் பக்கத்தில் பேசக்கூடாது, இந்த மாரி பல கண்டிஷன் போடுறாங்க. கண்டிஷன் போட்டுட்டு இருக்கும்போது, இதுக்கு நீ வந்து என்னை ஜெயிலே விட்டுருக்கலாம், இந்த மாதிரி ஒரு வீட்டை கொண்டு விடுறதுக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து முத்து வந்து ஒரு சவாரி வச்சுட்டு அந்த அவங்க அம்மா இருந்த ரோகிணியோட அம்மா இருந்த பழைய ஏரியாவுக்கு வரப்பல, சரி கிறிஸ்ட பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவுக்கு வராங்க. வந்து பார்த்தா கிறிஸ் வீடு காலியா இருக்கு, வீடு பூட்டி இருக்கு. உடனே ஃபோன் அடிக்கிறாப்புல முத்து. ஃபோன் அடித்தோடனே டக்குன்னு ரோகிணி வந்து நான் சொல்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அவங்க அம்மா உடனே வழக்கம் போல் வந்து முத்துவை பிடிச்சி கத்தி விட்டுறாங்க. இந்த மாதிரி, தம்பி நாங்கள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டோம், நீங்கள் வந்து எங்களை வந்து இனிமேல் தொந்தரவு பண்ணாதீங்க, தேவையில்லாமல் எங்களுக்கு ஃபோன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்டி விட்டுட்டாங்க முத்துவை. முத்து வந்து என்னடா இது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ரோகிணி வந்து அப்புறம் வந்து அவங்க அம்மாவையும் பையனையும் கூட்டிட்டு ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. பேரலா என்ன நடக்குதுன்னா, இவங்க வந்து நேத்தி சொன்ன மாதிரி முத்துவோட அப்பா வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலயமா வேலைக்கு சேர்றதுக்காக வராங்க. ஆனா 2 பேரும் வந்து ரோகிணியும் அவங்க 2 பேரும் வந்து மீட் பண்ணவே இல்லை. அதை நான் 2 பாத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். என்னன்னா, இவன் முத்தோட அப்பா கிளம்புறதுக்கும் ரோஹிணி என்டர் ஆகிறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஆமா ஆமா, அது வந்து நான் நேற்று நினைச்சேன் பாத்துருவாங்க, கிறிஸ்டையாவது பாத்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். பார்க்கவே இல்லை, யாருமே பார்க்கல, சப்புன்னு முடிஞ்சிருச்சு. சரி, ஸ்கூல் விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து முத்து வந்து அவங்க வீட்டில் போய் மீனாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் வந்து கால் பண்ணேன், அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் பார்த்தேன், வீட்டில் யாரும் கால் பண்ணா அவங்க அம்மா மறுபடியும் இந்த மாதிரி பேசிட்டாங்க, கிறிஷை வச்சு ரோகிணியோட அம்மா இந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க, முத்து சொல்றாங்க. அப்புறம் வந்து முத்து சொல்றாங்க, இது வந்து அவங்க பாட்டி பேசின மாதிரி தெரியல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு, அவங்க அம்மா வந்து யாருன்னு தெரியணும், அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரகசியத்தை மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதோட முடிஞ்சிருது. இது எல்லாத்தையும் வந்து ரோகிணி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க பின்னாடி நின்று, அதோட முடிஞ்சிருது. ஆமா. நாளையில வந்து நாளையில என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. அதான் நாளையில என்ன ஆச்சுன்னா, மீனா வந்து வழக்கம் போல வந்து அந்த பூ பூ வித்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது ஏதோ குடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க வண்டியில. அதுல வந்து ஒருத்தன் ரூட் விடுறவன் வந்து அவங்கள ஃபாலோ பண்றான், ஒரு ரேண்டம் பர்சன் ஃபாலோ பண்ணிட்டே வரான். அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாயி டக்குன்னு திவ்யா வீட்டுக்கு போயிட்டுறாங்க. ஐ மீன் ரோஹிணியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு. உள்ள போனோடனே இந்த மாதிரி சொல்றாங்க, ஒருத்தன் நான் ஃபாலோ பண்றான், என்னை வந்து எவனோ ஃபாலோ பண்றான், ஸோ எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்னோடனே அவங்கள காம் டவுன் பண்ணி சோஃபால உட்கார வைக்கிறாங்க. பேரலா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ரோஹிணியும் திவ்யாவும் முத்தோட போனை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டக்குன்னு அவங்க சோஃபால உட்கார வச்சோடனே பக்கத்துலயே பாத்தீங்கன்னா முத்து போன் இருக்கு. ஸோ முத்துவோட போனை அது யாரு மீனா வந்து பாப்பாங்களா இல்லையாங்கிறது, மீனா வந்து பாப்பாங்களா இல்லையா அப்படி அதோட அப்படியே முடிச்சிடுறாங்க. ரோஹிணி அப்படியே பதற்றமா காட்டுறாங்க. அதோட அப்படியே எபிசோட் அதான் இந்த நாளை இது அப்படியே அப்படியே முடியுது. இப்படி மீனா பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க வந்து இன்னசென்ட்டின் உச்சகட்டம் அவங்க. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளைக்கு என்ன எபிசோடு, என்ன நடக்குது அப்படின்றத நாளைக்கு பார்ப்போம். பை கைஸ். ஓகே.